ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் ஷலோம் திருத்துவ சபையின் சார்பாக எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நிறைவாய் உங்களுக்கு உண்டாவதாக என்று நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த அந்த நிகழ்ச்சியானது முழு உலகத்தையுமே ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு செய்தியாய் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முழு உலகத்திற்குமே சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பிறப்பாய் அமைந்தது. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது கன்னிமரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்திலே தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள். பூமியிலே சமாதானம் உண்டென்று வாழ்த்து சொன்னார்கள். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு பிறந்தது ஒரு உண்மையான ஒரு காரியம். எனவே இந்த நாளிலே இயேசுவின் பிறப்பினாலே, இயேசு உலகத்தில் வந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இயேசு சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், திருடன் எதற்கு வருகிறான்? கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேறொன்றுக்கும் வரான், வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுதோ வேதம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஒரு நன்மை, பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், பரிபூர்ணமான தேவ கிருபை தரும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு வந்ததுனால என்ன நமக்கு உண்டாயிற்று? ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு ஜீவன் நமக்கு உண்டாயிற்று. Because of Jesus, new life has come. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு ஜீவன் நமக்கு உண்டாயிற்று. அவன கருமையானவர்களே, பாவத்தின் பிடியிலே வாழ்ந்த பிள்ளைகளுக்கு, பாவத்தின் பிடியிலே வாழ்ந்த இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு அவசியமாயிருக்கிறது. அந்த மீட்பை யார் தர முடியும் என்றால் பாவம் இல்லாத ஒருவர் தான் தர முடியும். அந்த அபரிமிதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவால் மட்டுமே நமக்கு தர முடியும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது பரிபூர்ணமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான ஈவுகளால் நம்மை ஆசீர்வதித்து அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் நம்மை உயர்த்துகிறார். ஆனால் மறுபுக்கு புறத்திலே நாம் பார்க்கும் பொழுது சாத்தான், அல்லாவிட்டால் வேத சொல்லுகிற திருடன், அவன் எதற்கு வருகிறானா? நம்முடைய ஆசீர்வாதங்கள் அடுத்து எடுத்துக்கொள்ளவும் அதை அழிக்கவுமே அவன் வருகிறான். இந்த நாளிலே முழு உலகத்துக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே ஒரு புதிய ஒரு ஜீவனை மனுக்குலம் பெற்றுக் கொள்ளப் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வரும்பொழுது ஜீவனாய் இந்த உலகத்திலே வந்தார். நித்திய ஜீவனை அருளும்படியாகவே ஆண்டவர் உலகத்திலே வந்தார். வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது,
தேவன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நண்பரே, இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். இன்றைக்கு நான் பேசுகிற இயேசுவானவர் ஏதோ ஒரு சிறு குழந்தையாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. உலகத்தின் ரட்சகராகிய இயேசுவாக நான் உங்களை காண்பிக்க முடியாது விரும்புகிறேன். மாட்டு தொழுவத்திலே கிடத்தி இருக்கிற ஒரு சிறு குழந்தையாக அல்ல. நான் இன்றைக்கு சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே நியாயம் தீர்க்கிற, நமக்கு ஜீவனை தருகிற ஒரு ராஜாதி ராஜாவாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே என்னை நித்திய ஜீவனை தந்து உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனாக கடந்து வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற ஒரு பெயர் என்னவென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். Because of Jesus, new life has come. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு புதிய ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது. புதிய ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. ஆமென். கருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அல்லாஹ் அவருடைய முதல் வருகையினாலே என்ன உண்டாயிற்று உலகத்திலே? யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததினாலே என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. Because of Jesus, new illumination has come, new light has come. இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் உலகத்திலே வந்ததினாலே ஒரு புதிய வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று சொன்னார். வேதத்திலே வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பாவத்திலே பிறக்கிறான். பாவமாகிய இருள் அவனை கவிக்கொள்ளுகிறது. அவனுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. இருளிலே வாழ்கிற மனிதனுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் யார் கொடுக்க முடியும் என்றால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும். உலகமானது இன்றைக்கு மிக பயங்கரமாய் சென்று கொண்டிருக்கிறது. இருளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் இயேசுவால் மட்டுமே கொடுக்க முடியும். ஆமென். கருமையானவர்களே, ஒரு மனிதன் வெளிச்சத்துக்குள்ளே வரும் பொழுது, கிறிஸ்துவாகிய வெளிச்சத்துக்குள்ளே அவன் வரும் பொழுது, அவனுடைய பாவத்தை குறித்தும் அவனுடைய வாழ்க்கை காரியங்களை குறித்தும் உண்மை என்னவென்று அவன் அறிந்து கொள்ளுகிறான்.
வெளிச்சம் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பாவமாகி இருள் ஓடி போகிறது. இந்த நாள் நான் சொல்ல விரும்புகிறேன், உலகம் பாவத்துக்குள்ளே தள்ளாடி கொண்டிருக்கிறது. உலகம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யார் என்னை விடுதலை செய்ய முடியும் என்று இந்த நாளிலே உலகமானது வெளிச்சம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறது. அநேகர் பலவிதமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான வெளிச்சம் எது, அந்த ஜோதி எது, அந்த திவ்ய ஜோதி எது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவரே அந்த மெய்யாகிய ஒளி என்று வேதம் சொல்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாதபடி அவன் வெளிச்சத்திலே நடப்பான் என்று வேதம் சொல்கிறது. நண்பனே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாய் விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இருள் மாறி போய் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கும். வெளிச்சம் வரும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு தரிசனம் உண்டாகிறது. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இந்த நம்பிக்கை யார் உங்களுக்கு தரக்கூடும் என்றால் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தரக்கூடும். இந்த நாளிலே இயேசுவாகிய வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்படியாய் நான் உங்களை அழைக்கிறேன். ஆவல கருமையானவர்களே, உலகம் இருளிலே இருக்கிறபடினாலே வெளிச்சம் உலகத்துக்கு தேவை. அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அநேகர் உண்மையான வெளிச்சத்தை தேடி பல காரியங்களை